கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் உங்களை முகமுகமாய் காண்கிறதுல என் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன். அல்லேலூயா. அது மிகுந்த சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம். என் பக்கபலம் என் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். மனதார சொல்லி சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோதிடும் நேரங்கள் நேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. ஏழு மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்து நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிட. எக்காலத்து நம்பிடுவே மறைவிட. பக்கபலம் என் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்திலிருந்தே நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கற்பலின் பின்னணியில் திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. நல்லா உற்சாகமா பாடுங்க. எக்காலத்து நம்பிடுவோம் மறைவிட. பக்கபலம் என் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து மலர்ந்து விடுவே கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்து நம்பிடுவே
இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். என் பக்கபலம், என் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்து நம்பிடுவே திக்கற்ற மக்களின் கரைவிடம் எக்காலத்து நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் கரைவிடம் பக்கபலம் என் பாதுகாப்பு. இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். என் பக்கபலம் என் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். என் பக்கபலம் என் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருங்கள். மனமகிழ்ச்சி, எப்பவும் சந்தோஷமாவே இருங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அதை பார்த்து சத்துரு என்ன செய்வான்? வெக்கப்பட்டு ஓடிவிடுவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் எந்த அனுபவத்துக்குள்ள போகக்கூடாதான்? என்ன அனுபவம்? ஓரங்கட்டப்படக்கூடாது. கடந்த வாரத்தில் சொன்னேன், மனிதனால் ஓரங்கட்டப்படுவது அது இயல்புதான், மனுஷன். ஆனால் கர்த்தரால் ஓரங்கட்டப்படக்கூடாது. கர்த்தரிடை நீ ஒரு தள்ளி நெல் லீவிச்சு அப்படி, அதுதான் பரிதாபம் நமக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில், அந்த விசுவாச ஜீவியத்தில் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். அதுக்கு தான் வேதத்திலிருந்து நமக்கு சிலரை அடையாளம் காட்டி கொடுக்கிறாரு. நீ இவனை போல இருக்கிறியா, இவனை போல இருக்கியா, ஏவா பியா. ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல பார்த்தோம், நீ ஏசாவா யாக்கோபா, யாருன்னு அடையாளம் காமிக்க. நீயே முடிவு பண்ணிக்க. உங்ககிட்டயே ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீயே டிசைட் பண்ணிக்க. கடந்த வாரம் பார்த்தோம், யாரை பார்த்தோம்? எலியா எலிசா, வல்லமையில ஊழியக்காரன், வல்லமையில தீர்க்க தரிசி தான். பாகால் தீர்க்க தரிசிகளை ஓட விட்டவன் தான். அவனுடைய வார்த்தை வல்லம் இருந்தது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் தான். ஆனால் என்னாச்சு? அவனுக்குள்ள ஒரு சின்ன மனசலிப்பு. அந்த மனசலிப்பு வந்தால் என்ன செய்யும்? எதையாவது பேச தோணும். உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். ஹல்லேலூயா. அப்ப வந்தது ஆண்டவருக்கே அது என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இவனை இப்படியெல்லாம் நான் பயன்படுத்தினேன், இந்த பையன் ஒரு நிமிஷத்துல இப்படி சொல்லிட்டானே. சோர்ந்து போய் படுத்தவனுக்கு நான் சூறை செடியில இருந்து என்ன செய்த, நான் அவனை பலப்படுத்தி நான் அவனை வழி நடத்தியிருக்கிறேன். எவ்வளவு அதிசயங்கள் அற்புதம்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவன் டக்குன்னு இப்படி சொல்லிட்டானே, போதும், நீர் எனக்கு செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி. போதும் கர்த்தாவே, போதும், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையில ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்ப மனம் கசந்து என்ன செய்யக்கூடாது? மனம் கசந்து தேவ சமூகத்தில் மனம் பதறி எதையாவது
என்ன செய்யக்கூடாது? கேட்கலையா? போன வாரம் யாரும் கேட்கலையா சத்தியத்தை? அல்லேலூயா. பிரசங்கி 5:2 வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் உன் வாயினால நீ பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. நீ சொல்லாம இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் நினைச்ச கூடாதான், துணிகரமாய் உன் வாயினால் நீ பேசிவிடாத. மனம் பதறி எதையும் நீ என்ன செய்யாத, நீ பேசிவிடாத. ஒரு வார்த்தை நீ சொல்லிவிடாத. பேசுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். சொல்லுவதற்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் வரும், ஆலோசனைகள் வரும். அதை திரும்ப திரும்ப நீங்களே ஆலோசனை பண்ணலாம். ஒருவருக்குள் ஒருவர் என்ன செய்வார்? ஆவியானவர் உணர்த்துவார். ஒருத்தர் தவறா சொல்லலாம் கூட அதை சீர் செய்கிறது ஆவியானவர் தான். அதை என்ன செய்யணும்? நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்தில் துணிகரமாக எந்த வார்த்தையையும் மனம் பதறி நீ பேசிடக்கூடாது. இவன் தேவ சமூகத்தில் பேசுகிறான். யாரு? தேவ மனுஷன், வேற யாரும் கிடையாது. அவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனாலும் அவன் ரிஜெக்ட் ஆயிட்டான். இதுவரைக்கும் அவன் வழி நடந்ததுல என்ன ஆயிடுச்சு? ஒரு காரியத்துல அவன் ரிஜெக்ட் ஆயிட்டான். இன்னைக்கு ஒரு ரிஜெக்ட் கேஸ் பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போறோம். 1 சாமுவேல் 15:26 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆராதிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், முன்குறிக்கப்பட்டவன் தான். அவன் வேலை அழகாய் சொல்லுகிறது. அவன் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் பராக்கிரமசாலி, அவன் சௌந்தரியம் உள்ளவன், ஆனால் அழகானவனா. அந்த பென்யமீன் கோத்திரத்திலேயே இவன் தான் ரொம்ப டாலஸ்டான ஆளாம், நல்ல உயரமானவனா. பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆஜாகுபாவா இருப்பானா, அழகா இருப்பானா, பலசாலியாம். ஆனாலும் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை சேர்த்து கொண்டார். அவன் இஸ்ரவேலில் ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை? கொஞ்சம் தடுமாற்றம். ரெண்டாவது, அவனுக்குள்ள ஒரு குணம் கொஞ்சம் சரியில்லாத போச்சு. இடையில கொஞ்சம் புத்தி கொஞ்சம் சரியில்லாத போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல அப்படின்னு தெரிந்த உடனே அவன் பரிதாபமாய் ஓரங்கட்டப்பட்டான். 22 வாசிங்களே. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதாவது அவனுக்கு என்ன சொல்றான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய பலி. அல்லேலூயா. ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது மிக உத்தமம். அதுல நீயே கொஞ்சம் ஸ்லீப்பானாலே நீ ரிஜெக்ட் தான். அப்போ தேவ சமூகத்துக்கு எதுக்கு வர்றோம்? நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வர்றேன். அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாய்த்தான் அதை நான் கேட்கிறேன்
அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை யாருக்காக சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை யாருக்காக வெளிப்படுகிறது என்று வருகிற ஒவ்வொருவரும் யோசிக்க கூடுமானால், அதை தனக்கு 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 என்று எடுத்துக்கொள்ள கூடுமானால் உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்வீர்கள். இன்னைக்கு என்ன வழக்கமாகி விடுகிறது? நமக்கு எதிராக வந்தா அது அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறோம், நாமளே ரிஜெக்ட் ஆயிடுறோம். நல்ல ஆலோசனை வந்து குத்தப்படுகிற நேரத்தில் அது குத்தப்படுகிறதா நீ பாக்கியவானா இருப்ப. அதை என்ன செய்யணும்? நீ அதை நீ திருத்திக்க, உன்னை திருத்திக்க. நீ உன்னை குத்தப்படுறியா? சொல்லிட்டாங்களா? ஸ்தோத்திரம். அது ஆண்டவர்கிட்ட வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம். ஆண்டவர்கிட்ட அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தில் வச்சு இப்படிப்பட்ட பலவீனத்தை என்னிடமிருந்து எடுத்து போடுங்க, இதை உணர்த்தியதற்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட குணம் இந்த சாதாரண இது சின்னதாக அவனுக்கு தெரியும், ஆனால் அதுவே பெரிய ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடிய தடைக்கல்லாக இருக்கும். பார்க்க சின்ன முள்ளா தெரியும், சின்னதாக தான் தெரியும் அந்த சுவாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமாக தான் தெரியும், அது பெருசாவே தெரியாது, அது ஒரு செயலாவே தெரியாது. ஆனால் அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை, மொத்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு தடைக்கல்லாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பாருங்க, இந்த சவுலுக்காக சொல்ற கர்த்தர் சாமுவேலை நோக்கி 16:1 வாசிங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அங்க ஒருத்தனை ஆயத்தம் பண்ணிடுவார். போன வாரம் பார்த்தோம்ல, எலியாட்ட டக்குன்னு சொல்லிட்டார், ரைட்டு நீ நடைய கேட்டு உன் ஸ்தானத்தில் நான் எலிசாவை நான் என்ன செய்ய போறேன்? நான் அபிஷேகம் பண்ண போறேன். ஆனா உன்னை போல இல்லை, 2 மடங்கு. அல்லேலூயா. உனக்கு இருந்த அபிஷேகத்தை பார்க்கலாம், அவனுடைய அபிஷேகம் எப்படி ரெட்டத்தனையா இருக்கும், 2 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. இங்க பாருங்க, ரிஜெக்ட் பண்ற சொல்லிட்டாரு. நீ ஏன் துக்கமுகமா இருக்க? கவலைப்படாத, அடுத்தவனை நான் ஆயத்தப்படுத்திட்டேன். தைல குழம்பு, அந்த தைல கும்ப நிரப்பு, அவ்வளவுதான். பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போவாங்க. அங்க ஒருத்தனை நீ போ நான் சொல்லுவேன், யாருன்னு சொல்லல. ஆனா அந்த குடும்பத்துல போய் நீ நெல்லு, ஈசாயின் குடும்பத்துல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, சவுலின் ஸ்தானத்துல கர்த்தர் ஈசாயின் குமாரனாகிய அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தின போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? இவனுக்கு, அதாவது இவன் விழுந்து போறதுக்கு இது இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த முள்ள சொல்லிடணும்ல, அதுக்கு மிகுந்த ஒரு ஆண்டவருக்கு விசனமா இருந்தது ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 40 நாள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் வந்தவனுக்கு, பெலிஸ்தனுக்கு 40 நாள் அவன் சவால் விடுறான். தேசத்துல எனக்கு எதிராக நிற்கிறதுக்கு யாராவது இருக்காங்கல்ல, தேசத்துல யாராவது வந்து என்னோட சண்டையிட கூடுமானால், என்னை மேற்கொள்ள கூடுமானால் நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, இல்லைன்னா அந்த தேசம் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அவன் பறைசாற்றி கொண்டு இருக்கிறான். முன்னாடி நின்று நடத்தி படைய வெற்றிக்கு நடத்தி செல்லக்கூடிய ராஜாவாகிய சவுல், அவன் 40 நாள் அரண்மனையில ஒளிஞ்சு எட்டி பார்க்கறான். 40 நாள் 40 முறை எட்டி பார்த்தான். ஆனால் அங்கே தற்செயலாக தன்னுடைய சகோதரர்களுக்கு ஈட்டபிள்ஸ் கொண்டு போனவன், சாப்பிட்றதுக்கு 2 கடலை சாப்பாடெல்லாம் கொடுத்து நலம்பலம் விசாரித்து வா என்று தகப்பன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை நலம்பலம் விசாரிப்பதற்காக தன் தகப்பன் அங்கே அனுப்பின பொழுது அங்கே ஒரு சிச்சுவேஷன் பார்க்குறான். என்ன பார்க்குறான்? எல்லாமே திறனை நிற்கிறாங்க, யாரும் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு வழி இல்லை, ஆள் இல்லை. கேட்டா சொன்னா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கிறான். ஆனந்தம் வீட்டை கேட்குறான், என்னன்னா இதெல்லாம் உனக்கு சம்மந்தம் இல்லாத, இப்போ வேலையை பெறான்றான். இவனும் விசாரிச்சு பார்க்க அக்கம் பக்கம் ஒரு சில பேருக்கு அப்படி விசாரிக்கும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி
சவால் விடுறான். அப்பதான் இவன் சொல்றான், நேர சவுல்கிட்ட கூட்டு போறாங்க. அவனை சந்தர்ப்பங்கள்லாம் சூழ்நிலையெல்லாம் மாறி கூட்டு போறாங்க. ஆண்டவனே, ஒரு முறை சிங்கம் வந்தது, நான் அதுலேருந்து என்னோட ஆட்டை நான் காப்பாற்றிருக்கேன். கரடி வந்தது, அதையும் மேற்கொண்டு நான் காப்பாற்றிருக்கேன். இந்த பெலிஸ்தெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு பேசுறதுல ஒரு வல்லமையை பார்த்தான், ஒரு நம்பிக்கையை பார்த்தான். அவனுக்குள்ள யார் இருந்தது? அந்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அதுல ஒரு நம்பிக்கையை பார்த்தான். எப்படி இந்த பையனுக்குள்ள இப்படி அவனை மேற்கொண்டு திரும்பும் பொழுது ஸ்திரீகள் பாடினார்களாம். நீங்க அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 18:7 வாசிங்களே. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். பாடினான். இதுல என்ன தவறு? இதுல ஏதாவது தவறு இருக்கா? 40 நாளா தேசம் அப்படியே கேள்விக்குறியா இருந்தது. எல்லாம் யார்? இஸ்ரவேல் ஜனம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம். ஆனா தேவனுடைய ஜனத்தை ஒரு பெலிஸ்தன் என்ன செய்யறான்? மிரட்டி கொண்டு இருக்கிறான். அதிலிருந்து மீட்டெடுக்கும்படி யாருக்கும் அங்க துணிவு இல்லை, யாருக்கும் அங்க சத்துவத்தின் வல்லமை இல்லை. ஆனால் இவன் போய் என்ன செய்யறான்? தேவனுடைய நாமத்துல அதை மேற்கொண்டு திரும்பும் பொழுது அதை என்ன செய்தாங்களாம்? அப்படியே முறைமுறையாய் பாடி அவனை ஆர்ப்பரித்து அவனுக்கு நன்றி செலுத்தினாங்க. இது தலைவருக்கு விசனமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அது என்ன சொல்றான்? அவங்க என்ன பாடி வந்தாங்களாம்? சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது கொன்றது 10,000. உடனே அவர் தலைவர் பதில் உடனே சொல்றாரு, எனக்கு 1000, தாவீதுக்கு 10,000. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு பொறாம. இந்த ஒரு கோணம் அவனுங்க என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்ட். இது யார் செஞ்சது? இது அனுமதிச்சது யாரு? அதுக்கு பின்னாடி யார் இருந்தா? இப்ப அவன் மேல பொறாம கொண்டா யார் மேல பொறாம கொள்ளணும்? தேவனாகிய கர்த்தர் மேல. தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார். அவனுக்குள்ள அசுத்த ஆவி யாருக்குள்ள? சவுலுக்குள்ள. ஆனா தலைவர் கொயர்ல நின்று பாடும்போதே ஆவி போயிடுச்சான். யாரு? தாவீது கொயர்ல நின்று பாடும்போதே ஆவி போகுது. அந்த அளவுக்கு அவனை எப்படியாவது பாருங்க, ஒரு டைம்ல பாடிக்கிட்டு இருக்கிறான், அவனை செவரோட அப்படியே குத்தி அவனை தூக்கிடலாம் அப்படின்னு 2 முறை எத்தனைச்சு அவனை கொண்டு வரணும். காரணம் ஏன்? அவனுக்கு 10,000 வச்சுட்டாங்களே. எனக்கும் 1000, அவனுக்கு 10,000. நான் யார் தெரியுமா? நான் தான் ராஜா. எனக்கு தான் அந்த வெகுமானம் எல்லாம் எனக்கு தான், எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த பொறாமை போட்டி அவனுக்குள்ள இருந்ததுனால அது அவனை எங்க தள்ளிருச்சு பாருங்களேன். அவனை ரிஜெக்டாவே ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, இந்த 2 முறை மிஸ் ஆகிருப்பாதுங்களேன். 2 முறை அவனை கொல்றதுக்கு மிஸ் ஆன உடனே சவுலுக்கே பயம் வந்துருச்சான். அவன் கூட தேவன் இருக்கிறாரே அப்படின்னு அப்படியே ரிப்பீட் ஆகி இன்னும் பயம் அவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனால் பாருங்க, அது அப்படியே போயிட்டு இருந்தா அந்த சப்ஜெக்ட். சின்ன காரியம் நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். யாரை பார்த்து நினைச்சக்கூடாது, பொறாம கொள்ளக்கூடாது. என் சகோதரன் நல்லா இருக்கானா, நல்லா இருக்கட்டும். சகோதரி நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கட்டும். அவங்க என்ன காட்டிலும் நல்லா பாடுறாங்களா, பாடட்டும், கிருபை. என்ன காட்டிலும் வேதம் வாசிக்கிறாங்களா, கிருபை. என்ன காட்டிலும் ஜெபிக்கிறாங்களா, கிருபை. என்ன காட்டிலும் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறாங்களா, கிருபை. வளரட்டும். என்ன நினைக்கிறோம்? பரவாயில்ல, அவங்களோட நான் இருக்கும்படி, அவர்களை முகமுகமாய் பார்க்கும்படி, அவர்களோடு கூட பழகும்படி, உறவாடும்படி தேவன் எனக்கு ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
சவுல் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட பிள்ளைய கொடுத்து இந்த தேசத்தையே தன்னுடைய ஜனங்களையே கர்த்தர் காப்பாற்றினாரே, கர்த்தருக்கு மகிமைன்னு அவன் முன்னாடி நின்று பலி செலுத்தி இருந்தான்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் பாருங்களேன். அவனை ஹானர் பண்ணியிருந்தா. ஆனா ஹானர் பண்றான். ஆனால் எப்படி? ஒரு பக்கம் ஹானர் பண்ண, ஒரு பக்கம் என்ன செய்யறான்? வேட்டு வைக்கிறான். அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிப்ப. அதாவது அவன் பாருங்க, அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது அவனை கொல்லணும், துரத்திக்கிட்டே இருக்கிறான். இது இவனுக்கு ரொம்ப மனவேதனையா இருந்தது, வேதனையா இருந்தது. அவன் ஒரு நேரம் கூட சொல்றான், தாவீது சவுலையே தாவீதுகிட்ட ஒரு நேரம் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அவன் என்ன செய்யல? அவன் மேற்கொள்ளல. அதான் கர்த்தருடைய பிள்ளை. அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவன் நினைச்சிருந்தா அப்பயே என்ன செய்யலாம்? இவன் ஒரு ஆளை தள்ளிட்டோம்னா நமக்கு எதிர்ப்பே இல்லையே, அடுத்து நம்ம ஏன்னா ஜனங்கள் எல்லாம் நம்மளை தானே உயரமா வச்சு பாக்குறாங்க. ரெண்டாவது யோனத்தான் யார்? அவன் யாரு? அவன் யாரு இவனுக்கு? அவன் பாருங்க, இது தெரிஞ்ச அவனும் ரெண்டு பேரும் அவ்வளோ உயிருக்கு தோழனா ஆயிட்டாங்க. சகோதரனை விட பாசம் அதிகமாகிடுச்சு அவனுக்கு. தன்னுடைய ட்ரெஸ்ஸு, தன்னுடைய எல்லாத்தையும் அவனுக்கு கழட்டி கொடுத்து அழகு பார்க்குறான். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருதயம் ஒருமித்து, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போதைக்கு சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இவனுக்கு அனுகூலமா இருக்கு. இப்ப நினைச்சா சவுலு அவுட்டு. ஆனா ஷால்ல ஒரு ஓரத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். காலங்கள் போகுது. ஒரு நேரம் வரும்போது, என் ஆண்டவனே, என்னை நீர் இப்படி கொலை செய்யும்படி பகை தேடி திரிவதற்கு, என் மேல் இவ்வளவு கோபம் வருவதற்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஆனா அப்போ ஒன்று சொல்றான், நடுநடியும் போயிடுறான். என் ஆண்டவனையும் ஒரு நேரம் ஆண்டவர் என்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அதை வெளிப்படுத்தும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அவன் இருதயம் எப்படி இருந்து பாருங்க. அப்ப ஆவியின் அபிஷேகம் உள்ளவனுக்கு கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் தெளிவா இருக்கும். அப்ப நம்ம ஆவியில ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய ஆவியில நம்ம கவனமா இருந்துக்க பழகணும். அவருடைய சுபாவங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். நம்ம கேட்கிற சத்தியத்தை அதை இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளணும். அந்த சத்தியத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். அதுல முழுமையாய் நம்ம மாற்றுவதற்கு ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். இதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இந்த பலவீனம் நீங்க என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை டியூன் பண்ணிட்டே இருப்பார். டே பை டே டியூன் பண்ணிட்டே இருப்பார். உன் சூழ்நிலை மாறும், உன் சுபாவம் மாறும். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டம் வந்தாலும் கஷ்டத்தின் மத்தியில தான் நீ செழிப்பை பார்க்க முடியும். கஷ்டம் நான் கவலைப்படாத, அது சூழ்நிலை பேசுவதை நீ பேசாத. அந்த நேரத்தில் கர்த்தரை துதி. மரண தருவாயில, மரணத்துக்கு இவனுக்கு ஒரு அடி தூரம் சங்கீதம் பாடிட்டு இருக்கான். அந்த பக்குவம் எப்படி வரும்? நீங்க சங்கீதங்களில் புத்தகங்களை நீங்க வாசிக்க கூடுமானால் அவன் எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில அவன் எப்படி எழுதியிருக்கான். சந்தோஷமா இருக்கும்போது எழுதியிருக்கிறான். நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். ஒவ்வொரு நேரமும் அவன் சொல்றான். அவன் ஜெபத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறான். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன். என் சத்தம் கேட்டு நெருக்கத்தில் இருந்த என்ன அவர் விசாலத்தில் வைத்தார்னு எப்படி சொல்றான். அப்ப எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமா இல்லையா? அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வேணுமா இல்லையா? கூப்பிட்ட உடனே நம்ம சத்தம் கேட்கறதுக்கு நம்ம ஒரு தகுதியுள்ள பாத்திரமா இருக்கணும் இல்லையா? நம்ம மேல அன்பு அவருக்கு இருக்கணுமா இல்லையா? முடிந்த அளவு கர்த்தருடைய சித்தம் செய்ய நம்ம என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கணுமே, ஒப்பு கொடுக்கணுமே. காலையில கூட அழகாய் பாடி துதித்தோமே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் நான் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
ஏன் நான் நிறைவேறணும்? தேவ சத்தம் என் உள்ளத்துல பலமாக தொனிக்குதே. இந்த சத்தம்லாம் நம்ம உள்ளத்துல எப்படி பலமாக தொனிக்கணும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு காரியத்திலையும் அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கி கொண்டே போகும். உன்னிடத்தில் இருக்கிற குணங்கள், அந்த குணத்தெல்லாம், அந்த சின்ன சின்ன காரியங்களை நீ உன்னிடத்திலிருந்து எடுத்து கொடுப்பானால் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, இது சாதாரணம் இல்லை. தேசத்துல அவன் தான் ராஜா. இந்த சாதாரண சின்ன சின்ன சுபாவத்துக்கு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார, கீழ்ப்படியாக போயிட்டானே. நீ அதை செய்யாத, நான் அதை செய்யறான். நீ அதை செய்யாத, அப்படிலாம் செய்யறான். அதை கீழ்ப்படியில. சாமுவேல் தான் சொல்ற, நீ கீழ்ப்படியிலையே. அதுக்கு தான் அந்த ஆலோசனையை சொல்றான். நீ கீழ்ப்படி, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, செவி கொடுத்துட்டு அப்படி விடுறதில்ல, அதை நீ அப்படியே அபியாசப்படுத்து, கீழ்ப்படி. அப்ப தேவன் உண்மையில் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. ஆமா, இந்த சவுலின் ஸ்தானத்துல அந்த கர்த்தர் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த பொறாமையின் காரணமாக தாவீதை அவன் காய்கரமாக பார்த்தான். அந்த பொறாமையினால் தான் அவனுக்குள்ள பொல்லாத ஆவி அந்த சவுலை பிடித்து கொண்டது. பொல்லாத ஆவி அவனுக்குள்ள நுழைஞ்சதுனால அவன் மேல் வைத்த கிருபை எடுபட்டு போனது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மேல மனதுருகி சொன்ன வார்த்தை. அப்ப அந்த கிருபை எடுபட்டு போகுதுன்னா அது யாரு காரணம் பாருங்க? சுபாவம். அதனால என்ன ஆயிடுச்சு? கிருபை எடுபட்டு போச்சு. கிருபை எடுபட்ட உடனே அங்க ஒரு ஆவி, அங்க ஒரு அசுத்த வல்லமை ஆட்கொள். ஒரு டம்ளர் அப்படி வச்சா, எம்டி டம்ளருக்குள்ள எப்படிப்பட்ட காற்று வேணாலும் உள்ள இருக்கும். அது எப்படி காற்று, அதை நம்ம பகுத்தறிய முடியாது. நல்ல காற்று இருக்கும், கெட்ட காற்று இருக்கும், அது என்னன்னே தெரியாது. ஆனா அதுல நீங்க தண்ணீரை நிரப்பும் பொழுது அங்க ஒரு காத்துக்கும் அங்க வழி இல்லை. அதுபோல உள்ளத்தை கர்த்தருடைய அன்பால அப்படியே நிரப்பி ஃபில் பண்ணி வச்சுக்க, நிரப்பி வச்சுக்க. அங்க ஒரு ஆவிக்கும் அங்க இடம் இல்லை. அங்க அந்நிய ஆலோசனைக்கு அங்க இடம் இல்லை, துரு ஆலோசனைக்கு இடம் இல்லை. அங்க ஒரு வித்தியாசத்தை அங்க நீ பார்க்க முடியாது. அந்த சுபாவமே வித்தியாசமா இருக்கும். அப்ப அன்பில நீ என்ன செய்யணும்? நீ நிலைத்திருக்கணும். அந்த அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. பாரு, இந்த கிருபை எடுபட்டதுனால அவன் பரிதாபமாய் ஓரம் கட்டப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே என்ன செய்யுங்க? நீங்க கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து, அன்னைக்கு பேதுரு பாருங்க, பேதுரு சொன்ன வார்த்தைய கேட்டு அந்திரேயா சொன்னான், வான்னு கூப்பிட்டான் பேதுருவை, சும்மா வந்து பாரு. ஆனா அந்த பேதுரு வந்து அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே 3000 பேர் இருந்தாங்களாம். பாருங்க, அந்த அந்திரேயாவுக்குள்ள ஒரு பேதுரு, பேதுருவுக்குள்ள 3000, 5000, ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை உனக்குள்ளேயும் வச்சிருக்கிறாரே. ஏன் நீ அந்திரேயாவா இருக்கக்கூடாது? ஏன் நீ பேதுருவா இருக்கக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னையும் அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த தேவனைத்தான் இன்னைக்கு நீ ஆராதித்து கொண்டிருக்கிற. அப்ப அந்த வல்லமையை காட்டிலும் இன்னும் அதிக வல்லமையால் உன்னை நிரப்ப வல்லவர். அந்த காரியங்களை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த வசனத்தை கேட்டவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தையை கேட்டவங்க எல்லாம் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரியல ஜனங்களுக்கு. அதற்குண்டான ஒரு அவேர்னஸே இல்லை. ஏதோ போறோம் வர்றோம். ஆனா அது ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. முன்னாடி இருந்தவன் என்ன செய்தான்? முன்னாடி இருந்தவன் செத்துறான். அந்த ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருந்தவன் யாரு? அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு புதிய ஜீவன்.
ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட அந்த தண்ணீரில் நம்ம என்ன பொருத்தனையோடு தேவனுக்குள்ள நம்ம ஒப்புரவாகிறோமோ அதுதான் உடன்படிக்கை. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். இதை நாம கத்துக்கிட்டா தான் இதை மற்றவங்களுக்கும் அதை நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட சுவாபங்கள், இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட சத்தியம் நமக்குள்ள இருக்குமானால் நமக்குள்ள வேற்றுமையின் ஆவி இருக்காது. எப்பொழுதுமே அவரை குறித்த சிந்தனையில் இருப்போம். அவருக்குரிய சுவாபம், அவருக்குரிய அந்த ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்களை குறித்தே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எனக்குள்ள ஆவிக்குரிய கனி எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதனை நம்ம பண்ணி பார்த்தோம்னா எத்தனையில் நம்ம தேர போறோம். 1 இருந்தா சந்தோஷம் தான், 2 இருந்தா சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. ஆனா எல்லாமே இருக்கணும்ல. அதை நம்ம சுய பரிசோதனை தான் பண்ண முடியும். மற்றவங்க யாரும் சுட்டி காமிக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நானும் கனி தருகிற வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னிடத்துல இருக்கிற உமக்கு பிரியமல்லாத அந்த சுபாவம் எனக்குள்ள என்ன செய்ய எடுத்து போடுங்க. என்னை உண்மை பிள்ளையா மாத்துங்க என்று சொல்லி எல்லாவற்றையிலும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் ஏற்றபடி கர்த்தர் உருவாக்குவார். அவர் சித்தம் போல உன்னை உருவாக்கி தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறதுல நம்ம கவனமா இருக்கணும். அதுல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சூழ்நிலை எனக்கு அப்படி இல்லை, நான் அப்படி இருந்தா இப்படி இருப்பேன், இப்படி இருந்தா அப்படி ஆகிட்டு இருப்பேன், நான் யார் தெரியுமா, இப்படிலாம் சொல்லுவாங்க. சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இருக்கிறதுல அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு தேவ சமூகத்தில் வர்றதுக்கு நேரம் கிடைக்கல. அப்படி என்ன வேலையோ தெரியல, என்ன வேலைனே தெரியல. எனக்கு 38 வருஷம் ஆச்சு சர்வீஸ்ல. எனக்கு இருந்த வேலை பளு எவ்வளவோ இருந்திருக்கு காலங்களில். ஆனா எல்லா நாட்கள்லையும் அந்த சூழ்நிலையிலையும் நான் தேவ சமூகத்தில் வர்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கேன், பொறுத்துணையோடு இருந்திருக்கேன். இமயமலை உச்சியில் இருந்தாலும் ஆராதனையில் வந்து நின்றுருக்கேன். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்திருக்கிறார். காரணம் ஏன்? என் வேதம் அழகாய் சொல்றது. 1988 நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்ட வார்த்தை அதே தான். இப்படி ஆயிடுச்சே, ஒருவேளை இந்த உத்தியோகம் கிடைச்சதுனால இனிமேல் நான் உங்களுடைய சமூகத்துக்கு வர முடியாதா? கிறிஸ்மஸ் இல்லை, நியூ இயருக்கு நைட்டில் துப்பாக்கியோட நிற்கிறேன் இடத்துல, டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் இருட்டுக்குள்ள. அன்னைக்கு நான் மனம் கசந்து நான் பேசினேன், ஆண்டவர்கிட்ட செபித்த வார்த்தை. என் வேதம் அழகாய் சொல்லுகிறதே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த ஒரு நாள் எனக்கு ஈவா கொடுக்க கூடாதா? இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் கொடுத்துட்டு ப்ரௌடா சொல்லுவேன் நான். எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க சர்ச்சுன்னு ஓடுறீங்க? அதுதான், உன் செல்போன் சார்ஜ் பண்றல, ஏன் சார்ஜ் பண்ற? செல்போன் சார்ஜ் பண்ற மாதிரி அது எனக்கு ஆவிக்குரிய பலன். தேவ சமூகத்தில் நான் போய் வந்து, அதுதான் எனக்கு தேவ சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லணும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததுக்கு காரணமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாஞ்சை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் கவனமா இருந்தது தான். அவர் கொடுத்த வேலையில அவர் கொடுத்த நேரம், அவர் நேரம் கொடுக்க மாட்டாரா? நம்ம தான் சாக்கு போக்கு சொல்றோம், ஏன் இன்னைக்கு பிரேயருக்கு வரல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படியா. காரணம் நம்மகிட்ட பொருத்தனை இல்லை. காலையில போகும்போதே லேட் ஆகிடும், வர முடியாது. அப்படி நம்மளே காலையில் எப்போ என்ன சொல்லுவோம், சொல்லிட்டு போயிடுவோம், நான்லாம் வர முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வர்றேன். யாருக்காக வர்றேன்? எனக்காக வருவேன். ஆண்டவர் கொடுத்த நேரத்தில் நான் கவனமா வருவேன். வேலை செய்யற இடத்துல நம்ம அதை என்ன செய்யணும், சாட்சியா அதை வச்சுக்கணும். நான் கேட்கறதெல்லாம் அதுதான். தலைபோற காரியமா இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். நான் பாட்டில் சர்ச்சில் இருப்பேன், அங்க எல்லாம் தீப்பத்தி எரியும், ஆனா நான் கூலா இருப்பேன். காரணம் ஏன்? ஏன்னா நைட்டெல்லாம் வேலை செய்வேன், மற்ற வீக் டேஸ்ல எல்லாம் வேலை செய்வேன். இதை காமிச்சு நான் அங்க போய் சொன்னதில்லை, அதை காமிச்சு நான் இங்கே கணக்கு காமிச்சதில்லை.
இது வேறு அது வேறு, குடும்பம் வேறு, எல்லாம் தனித்தனி, செப்பரேட் செப்பரேட் செப்பரேட். எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துடணும். அப்போ வசனத்தை கேட்கறது மாத்திரமில்லை, வசனத்தை அது தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதுக்கு கீழ்ப்படிதலோட நம்ம இருக்கக்கூட நம்ம சுவாவமெல்லாம் மாறும், நம்ம சுவாவமெல்லாம் மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நீங்க சீர்படுத்தி கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமா? கொஞ்சம் நியாய தீர்ப்புக்கு நம்ம கொஞ்சம் தப்பிச்சு கொள்ளலாமா? ஹல்லேலூயா. ஆகவே என்ன செய்யுங்க, அதை கேட்கிற நீங்க உங்க ஜெப பலிபீடங்களை எல்லாம் கொஞ்சம் செப்பனிட்டு பலி அதை என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் மாத்திக்கங்க. உங்க பலிபீடங்களை எல்லாம் கொஞ்சம் செப்பனிடுங்க. கிழிஞ்சு போன வலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே, வலையே இல்லைங்கிறீங்களா? வலை இருந்தா தானே வீசுறதுக்கு அப்படிங்கிறீங்களா? இன்னைக்கு அனைத்து நம்ம பதில் அப்படிதான் இருக்கேன்னு. ஐயா வலையா இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அதுதான் ஆத்ம ஆதாயம். ஆத்ம ஆதாயம். அப்போ வலையெல்லாம் என்ன செய்ய, நீ கொஞ்சம் உன் பலிபீடத்தை செப்பனிடு, உன் வலையை கிழிஞ்ச வலையெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்து. ஆண்டவர் உன்னை அநேர்த்தியாய் நடத்தி செல்வார். நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். உன் கண்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து என்னை நீ அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் அழகாய் அவன் சொல்லி பாருங்களேன். அவர்கிட்ட சங்கீதம் 139:24 வாசிங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நீ நடத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி, தகப்பனே இன்னைக்கு சாயந்தரம் நான் நீங்க கூப்பிட்டீங்க, வந்தேன், என்னோட பேசுனீங்க, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் உணர்த்தப்பட்டேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க என்று உங்க ஜெபத்துல நீங்க பிரதானமா வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுதிட்டு இருப்போம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஏசையா. காற்றை செடியின் கொடியாக உன்னில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீடனாயிருப்பே, நான் உம் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நிறுத்தி உம் கரத்தை தின்றே. உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே. உம்மை விட்டு எங்கே ஓடுவே, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. பகைவர்கள் 1000 பேர்
சத்துமே பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் இங்கே சூழ்ந்து உள்ளேன். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாமும் கிருபை ஐயா, எல்லாமும் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றேன். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர். உட்காருதலையும் எழுதலையும் உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து இருக்கின்றேன். ஐயா, அறிந்து இருக்கின்றேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. பாஸ்டர் ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் பரலோக பிதாவே. இது வந்து அருமையான இந்த நல்ல ஓய்வு நாள் இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆமென் தாவீதை போல எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி தேவ வார்த்தைக்கு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை செவிசாய்த்து ஆமென் அதன்படி நடக்க கற்றத்தாமே இந்த நாளிலே அப்பா நீர் எங்களுக்கு போதித்த நல்ல வசனங்களுக்காய் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நாங்கள் மகிமைப்படுத்தும்படி உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து அப்பா நித்திய வழியிலே நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறீர் என்பதை அப்பா அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. ஆமென் ஆண்டவரே, அவியானவர் உம்முடைய வார்த்தையிலே வசனத்திலே ஆண்டவரே நீர் எங்களை நன்றாய் நடத்தும்படியாய் உம் கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.